வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 18 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்திகள். ஏற்கனவே அரபிக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதிக்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது அடுத்த மண்டலம். இரண்டு பக்கமும் இரண்டு மண்டலம் இருந்து நிறைய மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க இருக்கிறது. அது குறித்த விரிவான அறிக்கையை இதில் பார்ப்போம். ஏற்கனவே குமரிக்கடலில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து தாழ்வு நிலையாகி பகுதியாகி இப்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக லட்சத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த தீவிர தாழ்வு பகுதி கிழக்கு காற்றை ஈர்க்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் மிக பலத்த மழையெல்லாம் கொடுத்து பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது தேனி மாவட்டத்தில். இன்றைக்கு காலையில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் என்று எதிர்பார்த்த மழை தொடங்கிவிட்டது. மன்னார்குடியில் கனமழை பொழிவு. மன்னார்குடி மட்டுமல்லாமல் நீடாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் உள்ளிட்ட பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. கடலூர் பகுதிகளுக்கும் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. ஆங்காங்கே கடலூர் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டங்களிலையும் தொடங்கியிருக்கூடிய மழை மேற்கு மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. படிப்படியாக தென் மாவட்டங்களிலும் தொடங்கும். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் தொடங்கியிருக்கூடிய மழை நாளை அதிகாலை வரை விட்டு இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கி தொடரும். தென் மாவட்டங்களுக்கு தொடங்கி தீவிரமடையும். மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைப்பொழிவை அதீத கனமழைப்பொழிவு கூட கொடுக்கலாம். தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் கனமழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். நாளை காலையும் சில மாவட்டங்களில் இருக்கும். பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் நாளை காலை டெல்டாவில் ஓய்ந்து மீண்டும் நாளை மதிய மழைப்பொழிவை தொடக்கும். மீண்டும் நாளை மதியம் தொடங்கும் மழை நாளை மறுதினம் தீபாவளி அன்று அதிகாலையில் ஓயும். இப்படியே இன்றைக்கு எப்படி சொல்லி இருக்கின்றனோ அதே போல தான் நாளை மதியம் தொடங்கும் மழையும் தீபாவளி அன்று அதிகாலை வரை தொடரும். பிறகு தீபாவளி அன்று அதிகாலையில் ஓய்ந்த மழை மீண்டும் தீபாவளி அன்று மாலை இரவிலே வடகடலோரத்திற்கு தீவிரமடையும். இதற்கு காரணம் இதுவரை தென் மாவட்டங்களில் 2 நாளாக வரக்கூடிய நாளை மறுநாள் எதிர்பார்க்கிறோம் அதிக மழையை. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையை எதிர்பார்க்கிற பொழுதிலும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் எதிர்பார்க்கிற நிலையில் நாளைய மறுநாள் தீபாவளி அன்றிலிருந்து டெல்டா மற்றும் வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டம் பகுதிகளுக்கு தீவிரமடையும். தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தீபாவளி அன்றிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. தீபாவளி அன்று வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாகிறது. ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் புதிதாக உருவாகப் போகிற காற்று சுழற்சி இணைந்து தாழ்வு பகுதியாக 21ஆம் தேதி தீபாவளி என்ற அடுத்த நாள் உருவாகிறது. தற்பொழுது குமரிக்கடல் முதல் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது. தீபாவளி அன்று வடகடலோரத்தை அடையும். அதே வேளையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி தீபாவளி அன்றைக்கு அடுத்த நாள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிறது. இது 21ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். அது 22ஆம் தேதி புதன்கிழமை காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மிக வேகமாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை அடையும். வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர கரைக்கு வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து மேலும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் வகையில் அந்த நிகழ்வு நெருங்கி வர இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டின் கரையோரம் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிற காரணத்தினாலும் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய உருவாகப் போகிற மண்டலம் காரணமாகவும் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிற நிலையில் தீபாவளி அன்று மாலை
இரவிலும் இந்த மழைப்பொழிவு தீவிரமாக கொடுக்க போகிற நிலையில் அடுத்ததாக உருவாக போகிற புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி வடகடலோரம் நெருங்க இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களிலிருந்து வடகடலோரம் வரைக்கும் தீபாவளிக்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் அதே நேரத்தில் மழைப்பொழிவு தொடர இருக்கிறது. வரக்கூடிய 22ஆம் தேதி அது வடகடலோர மாவட்டங்களாம் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 22, 23ஆம் தேதி மிக கனமழை கொடுக்கும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள பகுதிக்கும், அதாவது வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்று வரும் என்பதனால் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அதே நாளிலே கனமழை பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரிக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். 22ஆம் தேதி அது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அமைந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு மிக கனமழை பொழிவை, அதிகனமழை பொழிவை, அதீத மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கொடுத்து கொண்டே தெற்கு ஆந்திர கரையை அந்த நிகழ்வு அடையும். இது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கரைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில் தெற்கு ஆந்திர கரையை நெல்லூருக்கு அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது புயல் அல்ல, ஒரு தாழ்வு மண்டலம். ஆழ்ந்த மண்டலமாக கூட தீவிரமடையலாம். கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவது உறுதியாக தெரிகிறது. இது 22, 23 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் தெற்காந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் அதேபோல் கர்நாடகாவின் உள்பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் 22ஆம் தேதி வரை 23ஆம் தேதி வரைக்கும் கூட மழைப்பொழிவு வடகடலோரத்தில் தொடரும். அனைத்து மாவட்டங்களிலும் 23ஆம் தேதி வரை மழை இருக்குது. இந்த நிகழ்வு கரை கடந்து தெலுங்கானா, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி நகரும் பொழுது இங்கே தீவிரம் குறையும் மழை. ஆக ஒரு நாள் அல்லது 2 நாள் இடைவெளி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு புதிய நிகழ்வு உருவாவதும், அது தீவிரமடைந்து வேகமாக கரையை நெருங்குவதும், நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதும், அது விரைவாக கரை கடந்து செல்வதும் 2 நாட்களுக்கு ஒரு இடைவெளியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளாவது இடைவெளி கொடுக்கும். அந்த நாள் அக்டோபர் 24 அல்லது 25ஆக இருக்கலாம். 24 அல்லது 25 தேதிகளில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். அதே வேளையில் வடகடலோரத்தை ஒட்டி வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் இடைவெளி கொடுக்கலாம். ஆந்திர எல்லையோரத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். அடுத்த நிகழ்வு 26ஆம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதிக்கு முன்பே உருவாக்கி 26 மழைப்பொழிவை தொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27, 28, 29, 30 தேதிகளில் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தரும். அதுவும் வடகடலோரத்தில் இறங்கும். இந்த மாத இறுதியில் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் வடகடலோர மாவட்டங்கள், தெற்காந்திர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்து உருவாகிறது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் 3ஆம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு. அது 5ஆம் தேதி வாக்கில் நெருங்கி வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும். பொங்கல் வரை மழை இருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், குறைவான இடைவெளி இருக்கும். மழை நாட்கள் தான் நிறைய இருக்கும். ஆக உங்களுக்கு தேவையான உங்களுடைய அனைத்து பணிகளுக்கும் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து, வானிலை துல்லியம் அறிந்து, திட்டமிட்ட வேளாண்மை செய்தும் பிற பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.